இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறதான வார்த்தை யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சுத்தி உள்ளவனானான்னு பாக்குறோங்க. யோசேப்போட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கர்த்தர் ஒரு தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட அது சொல்றப்போ தன்னுடைய குடும்பத்தாருனாலே அவர் பகைக்கப்பட்டு, தன்னுடைய சகோதரனால குழியில வீசப்பட்டு, அதுக்கப்புறம் சிறைக்கு போய் வேண்டாத அவமானங்கள், நிந்தைகள், இது மாதிரி அநேக போராட்டங்களுக்குள்ளாக யோசேப்பு கடந்து போகிறத நம்ம பார்க்குறோங்க. ஆனாலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்போடு கூட இருந்ததுனால அவர் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். அவர் மேல என்ன தரிசனத்தை கர்த்தர் வச்சாரோ அந்த தரிசனத்தை ஏற்ற காலத்துல கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சாருங்க. ஒருவேளை இந்த நாள்ல கூட உங்களுடைய சூழ்நிலை அது போல நிந்தைகள், பாட, அவமானங்களுக்குள்ளாக இருக்கா? கர்த்தர் உங்க மேல வைத்ததான தரிசனம் இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் எப்படி யோசேப்பை ஏற்ற காலத்துல அவர் உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில வைத்த தரிசனத்தை, திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பாருங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால யோசேப்பு கர்த்தருக்கு பிடித்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். அவரு பாவத்துக்கு விலகி ஓடினார். கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அவர் நடந்ததுனால அவர் எகிப்துக்கே தலைவராய் கர்த்தர் மாற்றினாருங்க. நீங்களும் அதே போல கர்த்தருக்கு பிரியமான வழியில நடங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இதுக்காக நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. யோசேப்போடு கூட இருந்து என் தேவனீர் எப்படி அவரை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினீரோ ஆண்டவர், அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து எங்களுடைய தலையை உயர்த்துங்கன்னு சொல்லி அவருடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் நீரே ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். God bless you.